மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக உணவு கடைகளுக்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெலினா. உணவு பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. எதன் அடிப்படையில் இந்த திடீர் ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அதாவது செயற்கை நிறமூட்டிகளால் கேன்சர் மற்றும் பிற நோய்கள் ஏற்படுத்துவதற்கான அபாயம் இருப்பதாக ஏற்கனவே மாநில சுகாதாரத்துறை பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி விற்பனை செய்யப்படக்கூடிய உணவுப் பொருட்களின் மூலமாக கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் பரவப்படுவதாகவும் இதன் மூலமாக பல்வேறு ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோபி மஞ்சூரியன் மற்றும் பஞ்சு மிட்டாய் ஆகிய பொருட்களின் விற்பனை தடை செய்ய வேண்டும் என்று அண்மையில் குறிப்பாக கர்நாடக அரசு அதிரடி உத்தரவை போட்டிருந்தது. இந்த நிலையில் செயற்கை நிறமூட்டிகள் உடலுக்கு மோசமான தீங்குகளை விளைவிப்பதாக கூறி தொடர்ச்சியாக சுகாதாரத்துறை தமிழகத்திலும் அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பஞ்சு மிட்டாய்க்கு தமிழ்நாடும் புதுவையும் இந்த விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் இதனால் மக்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறி அதனை தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக சென்று இந்த செயற்கை நிறமூட்டிகளால் செய்யப்படக்கூடிய கோபி மஞ்சூரியன் உள்ளிட்ட பொருட்களில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் லால்வினா தற்பொழுது உத்தரவு இட்டிருக்கிறார். இன்று சென்னை மாவட்ட அதிகாரி நேரடியாக சென்று பல்வேறு உணவு கடைகளில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் புதுச்சேரி தமிழகம் ஆகிய 2 மாநிலங்களை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே பஞ்சு மிட்டாய் நிறமூட்டிகள் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஆய்வுகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து கோபி மஞ்சூரியன் விற்பனையிலும் கர்நாடக அரசு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்பாக தமிழகத்திலும் இது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் இந்த உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் இது தொடர்பான ஆய்வு மேற்கொள்வதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவையும் போடப்பட்டிருக்கிறது. உணவு தயாரிக்கக்கூடிய விற்பனை செய்யப்படக்கூடிய இடங்களில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அதே போல ரேடோவின் டி என்று சொல்லக்கூடிய ரசாயன பொருட்கள் கலந்து விற்பனை செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறதா என்பது தொடர்பாகவும் முழுமையாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்படி அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய உணவகங்களில் பயன்படுத்தப்பட்டால் அந்த உணவகங்கள் மீது சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான உத்தரவும் போடப்பட்டிருப்பதாகவும் செயற்கை நிறமூட்டிகளால் தென் மாநிலங்களை பொறுத்தவரையிலும் பரவலாக பொதுமக்களுக்கு உடல்நல பாதிப்பு என்பது அதிகமாக ஏற்படுவதாகவும் தமிழகத்தில் ஏற்கனவே இந்த மாதிரியான செயற்கை நிறமூட்டிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த உணவகங்களில் இந்த உணவு பயன்படுத்தக்கூடிய இடங்களில் அந்த நிறமூட்டிகள் பயன்படுத்தப்பட்டால் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கான நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு அந்த உணவகங்களுக்கு சீல் வைப்பதற்கான நடவடிக்கையும் கூட எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் இட்டிருக்கிறார். தொடர்ச்சியான ஆய்வுகளிலும் இன்றிலிருந்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை சென்னையிலிருந்து அந்த அரசாணை என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பாக பல்வேறு இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.